ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி வந்து காலையில் வந்து எங்கள் ஊரில் காலையில் எழுந்திரிச்சோடனே நல்லா பிரைட்டாக தாங்க இருக்குது. ஆனால் மத்தியானம்லாம் என்ன ஆகும்னு தெரியலைங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக என் மகன் தான் இந்த வீடியோ எடுத்தா போல். அவன் தான் அதனால தான் இந்த மாதிரி நல்லா அப்படியே ஷேக் ஆகிட்டுருக்கு. இதை எடுத்துகிட்டு என்ன சொன்னான்னா, பக்கத்தில் வந்து என் சித்தப்பா மகன் அதுக்குள்ளார வந்து ஒரு கன்றுக்குட்டியை பிடிச்சிட்டு வந்து இங்கே விட்டுட்டு இருந்தார். இவனுக்கு வந்து கன்றுக்குட்டினா ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லாம் இது கூட வந்து விளையாடுறதுக்கெல்லாம் அவனுக்கு நேரமே இல்லை. நம்ம காலெல்லாம் கன்றுக்குட்டி இந்த மாதிரி மாடுங்களெல்லாம் நிறைய இருக்கும், பார்த்துருக்கோம். இப்போல்லாம் எங்கள் ஊர்லலாம் அவ்வளோ இல்லைங்க. அதனால் போய் நான் அதை வீடியோ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வர போயிருக்கான். பாருங்கள், இந்த கன்றுக்குட்டியை வந்து அங்கே மேய்ஞ்சிட்ருக்கு. அதை வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கான். இந்த ஜெனரேஷனுக்கு வந்து இந்த மாதிரி கன்றுக்குட்டி மாடுங்களோட வந்து மிங்கிள் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் அவங்களுக்கு இல்லைங்க. அதனால தான் நான் சொல்கிறது. ஸோ இன்றைக்கி வந்து காலையில் எங்கள் வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் அப்புறம் மத்தியானம் லன்ச் என்னங்கிறத இங்கே பார்க்கலாங்க. எங்கள் வீட்டில் யூஷுவலாக என் மகனுக்கு வந்து இட்லி தோசை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நாங்கள் வந்து கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் வந்து மாவு அரைச்சிக்கிறோங்க. அரைச்சி அவனுக்காக தான் இட்லி தோசை, இல்லாட்டி சாப்பாடு என்னன்னா சாப்பிட மாட்டான். அப்புறம் சப்பாத்தினாலாம் அவனுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. அதனால தான் அவனுக்காகவே இட்லி தோசை செய்கிறதுங்க. இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து இட்லியும் சட்னியும் அப்புறம் வந்து சாம்பார் காலையில் வந்து டிஃபனுக்குங்க. நான் ஒன்று சொல்கிறேங்க. நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறி போகிறதுக்கு 2 ஆப்ஷன் தாங்க. ஒன்று வந்து நமக்கு வந்து பிடிச்சவங்க இருக்கணும். பிடிச்சவங்களுக்காக நம்ம முன்னேறுறோம். இல்லாட்டி நமக்கு வந்து பிடிக்காதவங்களுக்காக முன்னேறுறோம். இந்த 2 விஷயம் இருந்தால் தான் நம்ம முன்னேறுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. அது 2மே இல்லைன்னா வாழ்க்கையே சப்புன்னு போயிருங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு எதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் முன்னேறுவீங்க. இல்லாட்டி உங்களுக்கு நல்லா அன்பாக இருக்கிறவங்க இருந்தால் அவங்களுக்காக நீங்கள் முன்னேறுவீங்க. இந்த 2 ஆப்ஷன் தான் நம்ம உலகத்திலேயே வாழ்க்கையிலே இருக்குங்க. இதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து காலையில் டிஃபன் இதுதாங்க. மத்தியானம் லன்ச் என்னங்கிறத பார்க்கலாம். மத்தியானம் வந்து இதே சாம்பார் தாங்க. சாம்பார் வச்சு அப்புறம் வந்து கேப்சிகம் வந்து கொஞ்சம் இருந்துச்சு, அதை வந்து பொரியல் பண்ணிட்டோம். அதுதான் மத்தியானம் சாப்பிட்டோங்க. என் மகனை வந்து தம்பி வந்து அவனுக்கு வந்து என் தம்பிக்கு இன்றைக்கி லீவு. அதனால் என் மகனுக்கு வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்காக வெளியே கூட்டிகிட்டு போயிட்டான். அதனால் நாங்கள் தான் இருக்கோம். அதனால் எங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி வந்து மத்தியானம் லன்ச்சு நாங்கள் சாப்பிட்டோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழியை பாருங்கள். பின்னாடி இருக்கிறவங்கள என்றைக்குமே பார்க்க வேண்டாம், திரும்பியே பார்க்க வேண்டாங்க. முன்னேறிட்டே போங்க. அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியும். நீங்களாம் ஜெயிக்கணுன்னா முன்னாடியே நம்ம பார்த்து நடந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.